இந்த வீடியோல நம்ம என்ன கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கவர்னர் லிமிட்னா என்ன? சேல்ஸ்ஃபோர்ஸ்ல எதுக்காக கவர்னர் லிமிட் அப்படிங்கிறது இருக்குது? லிமிட் கிளாஸ் அப்படின்னா என்ன? அதை எப்படி சேல்ஸ்ஃபோர்ஸ் அபெக்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது? எந்த இடத்துல யூஸ் பண்றது? எப்போ யூஸ் பண்றது? இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ கவர்னர் லிமிட். கவர்னர் லிமிட்ட பத்தி படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சேல்ஸ்ஃபோர்ஸோட டிசைன். சேல்ஸ்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மல்டி டெனன்ட் ஆர்க்கிடெக்சர்ல பில்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டி டெனன்ட் ஆர்கிடெக்சர்னா என்ன மீனிங்? இந்த மல்டி டெனன்ட் ஆர்கிடெக்சரை நம்ம ரியல் லைஃப் டைம் எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல நிறைய டெனன்ட்ஸ் இருப்பாங்க, ரைட்? நிறைய வீடுகள் இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஃபேமிலிஸ் இருக்கும் ஜென்ரலா. இவங்க எல்லாருமே ஒரு சிங்கிள் அபார்ட்மெண்ட்ல தான் இருப்பாங்க. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மல்டி டெனன்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். சேல்ஸ்ஃபோர்ஸ்லயும் அதே மாதிரி தானே. சேல்ஸ்ஃபோர்ஸும் ஒரு கிளவுட் பேஸ்டு சிஆர்எம் சாஃப்ட்வேர். ஸோ ஒரு கிளவுட் இருக்கும். அந்த கிளவுட்ல ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் ஒரு சேல்ஸ்ஃபோர்ஸ் ஆர்க் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஸோ இதுதான் நம்ம மல்டி டெனன்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த மல்டி டெனன்ட் ஆர்கிடெக்சர்ல ஜென்ரலா இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரிசோர்ஸ் ஷேரிங். வாட் இஸ் மீன் பை ரிசோர்ஸ் ஷேரிங்? ரிசோர்ஸ் ஷேரிங் அப்படின்னா, இப்ப நம்ம இந்த அபார்ட்மெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு கார் பார்க்கிங் இருக்கு, பூல் இருக்கு, ஓகே, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அதே மாதிரி வாட்டர் டேங்க்ஸ் இருக்கு, லிஃப்ட் இருக்கு. இது எல்லாமே டிஃபரெண்ட் ரிசோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த அபார்ட்மெண்ட்ல காமனா ஒரு வாட்டர் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த வாட்டர் டேங்க்ல இருந்து வர தண்ணியை தான் எல்லா டெனன்ட்ஸும் யூஸ் பண்றாங்க. இப்போ ஒருத்தர் மட்டுமே டேப் ஓபன் பண்ணி அவ்வளவு தண்ணியை உறிஞ்சி எடுத்துட்டாரு அப்படின்னா மற்ற டெனன்ட்ஸ்க்கு என்ன கிடைக்காது? தண்ணி கிடைக்காது. அப்போ வி ஷுட் ஹாவ் ஏ சிஸ்டம், ரைட்? அங்க என்ன இருக்கணும்? ஒரு சிஸ்டம் இருக்கணும். தட் ஷுட் என்ஷூர். அது என்ன என்ஷூர் பண்ணும்? எல்லா டெனண்ட்டுக்கும் கரெக்டான அளவு தண்ணி வந்து போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், கார் பார்க்கிங் இருக்கு. எல்லா டெனண்ட்டுக்கும் அவங்கவுங்க காரை பார்க் பண்றதுக்கு போதுமான இடம் இருக்கணும். ஒருத்தங்களே போய் ஒரு 4 கார் எடுத்துட்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு டெனண்டே 4 இடத்த ஆக்குபை பண்ணியிருப்பாங்க, ரைட்? அப்போ வந்து மற்ற டெனன்ட்ஸுக்கு காரை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது, ரைட்? ஸோ வி ஷுட் ஹேவ் ஏ மானிட்டரிங் சிஸ்டம் தேர். அதே மாதிரி இங்க சேல்ஸ்ஃபோர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா, இதுவும் மல்டி டெனன்ட் ஆர்கிடெக்சர் சிஸ்டமா இருக்கிறதுனால இங்கேயும் இந்த ரிசோர்ஸ் அலோகேஷன்ல பிரச்சனை வரும். அதான் ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க? மோனோபோலைசிங் ரிசோர்சஸ். அப்போ ஒரு ஆர்கனைசேஷனே அந்த ரிசோர்ஸ் எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணக்கூடாது. இதை என்ஷூர் பண்றதுக்காக தான் சேல்ஸ்ஃபோர்ஸ்ல என்ன வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, கவர்னர் லிமிட் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சிருக்காங்க. இந்த கவர்னர் லிமிட் என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிபியூ டைம். ஒரு ஒரு ப்ரோக்ராமும் ரன் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். அதான் சிபியூ டைம். ஒரு ஆர்கனைசேஷன்ல ரன் பண்ற அபெக்ஸ் கோடே சிபியூ டைம் ஃபுல்லாவே எடுத்துட்டு இருந்தது அப்படின்னா, மற்ற ஆர்கனைசேஷன் அவங்க கூட என்ன பண்ண முடியாது? ரன் பண்ண முடியாது. ஸோ வி ஷுட் ஹாவ் ஏ சிஸ்டம். அதுக்காக நம்ம கவர்னர் லிமிட் அப்படிங்கிறது நமக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ்ல வச்சிருக்காங்க. இட் என்ஷூர்ஸ் தட் சிபியூ, மெமரி, போதுமான அளவு ரீட் ரைட் ஆப்ரேஷன் எல்லாமே எல்லாருக்கும் ஈக்குவலா பண்ண முடியுது அப்படிங்கிறத என்ஷூர் பண்றாங்க. இதுதான் கவர்னர் லிமிட். அப்ப யாராவது ஒருத்தங்க அவங்களோட லிமிட்டை தாண்டி போனாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இவ்வளவு மெமரி தான் அலவுட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மெமரியை தாண்டி நீங்க ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றீங்க. இல்ல நீங்க வந்து இவ்வளவு நேரம் தான் ஒரு அபெக்ஸ் கோட் ரன் பண்ண முடியும். அந்த நேரத்தை தாண்டி உங்க அபெக்ஸ் கோட் ரன் ஆகுது அப்படின்னா, கவர்னர் லிமிட் அப்படிங்கிறது கமிங் இன் டு த பிக்சர். ஸோ சேல்ஸ்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே வில் பி ஜென்ரேட்டிங் அன் எக்ஸப்ஷன். அது லிமிட் எக்ஸப்ஷன் அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். சரி, இந்த கவர்னர் லிமிட்டை நம்ம ஜென்ரலா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு டிரான்சாக்ஷனல் லிமிட், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் லிமிட். டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படின்னா இட் இஸ் அசோசியேட்டட் வித் டேட்டாபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு இன்சர்ட் பண்றீங்க, ஒரு ரெக்கார்டை அப்டேட் பண்றீங்க, டெலீட் பண்றீங்க. அதே மாதிரி ரெக்கார்ட்ஸ் என்ன பண்றீங்க? கொரி பண்ணி எடுக்கிறீங்க. இது எல்லாமே டிரான்சாக்ஷனல் லிமிட்ஸ். அதுக்கும் லிமிட் வச்சிருக்காங்க. இன்சர்ட் அப்டேட் எவ்வளவு வேணாலும் இன்சர்ட் அப்டேட் பண்ணலாமா? ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. ஓகே, ஒரு இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க யூஸ் பண்றீங்க. இந்த இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை யூஸ் பண்ணலாம், 5 தடவை யூஸ் பண்ணலாம், 10 தடவை ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனை நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த சிங்கிள் டிரான்சாக்ஷன் அப்படிங்கறத சொல்லும்போது ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் லிட்டில் பிட் மோர். சிங்கிள் டிரான்சாக்ஷன் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட என்ன இருக்குன்னா ஒரு பட்டன் இருக்கு, ஸ்க்ரீன்ல ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆயிருது? பேக் எண்ட்ல ஒரு அபெக்ஸ் கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க என்ன எழுதிருக்கீங்க? ஒரு அபெக்ஸ் கோட் எழுதிருக்கீங்க. அப்ப இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அபெக்ஸ் கோடு கால் ஆயிருது. இந்த அபெக்ஸ் கோடு எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டு அது என்ன ஆயிருது? ஸ்டாப் ஆயிருது, ரைட்? இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸ்டார்ட் டு எண்ட். இது ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ அப்ப இந்த டிரான்சாக்ஷனுக்கு உள்ளாடி எவ்வளவு டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், 150 டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் நீங்க பண்ண முடியும்னு கொடுத்துட்டாங்க. 150 டைம்ஸ் நீங்க இன்சர்ட்டோ அப்டேட்டோ டெலிட்டோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி 151
டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் யூ ஆர் ட்ரைங் டு எக்ஸிக்யூட் அப்படின்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் சொல்லும் நிப்பாட்டு, இதுக்கு மேலே உன்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, இட் வில் த்ரோ லிமிட் எக்ஸப்ஷன். இதே மாதிரி பிளாட்ஃபார்ம் லிமிட் எக்ஸப்ஷன் இருக்கு. ஒரு நாளைக்கு எவ்வளவு இமெயில் அனுப்ப முடியும் உங்க ஆர்கனைசேஷனால, உங்க ஆர்கால. அதே மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி சிஸ்டம் உங்களுக்கு இருக்கு, அது வந்து ஆர்டர் ப்ராசஸிங் சிஸ்டம். உங்ககிட்ட சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மெயின்டைன் பண்றீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஒன் ஆன உடனே ஆர்டர் ப்ராசஸிங் நடக்கணும். அப்ப சேல்ஸ் ஃபோர்ஸ் தேர்ட் பார்ட்டி சிஸ்டத்து கூட என்ன பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும். அப்படி கம்யூனிகேட் பண்றதுக்கு கால் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த கால் அவுட் எத்தனை தடவை தேர்ட் பார்ட்டி சிஸ்டம் கூட ஒரு நாளையில நான் வந்து பேசிக்க முடியும் அப்படிங்கறத முடிவு பண்றது எல்லாமே பிளாட்ஃபார்ம் லிமிட் தான். ஸோ இதோட மெயின் அஜெண்டா என்ன அப்படின்னா, இந்த லிமிட்ஸ் எல்லாமே மல்டி டெனன்ட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற அந்த டிசைன் பேட்டர்னை சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்காக தான் சேல்ஸ்ஃபோர்ஸ் அதை வச்சிருக்காங்க. இப்போ இந்த லிமிட்டை தாண்டின உடனே நான் என்ன சொன்னேன், லிமிட் எக்ஸப்ஷன் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அப்ப அதுல எக்ஸப்ஷன்ங்கிற வேர்ட் இருக்கு பாத்தீங்களா? அப்ப அந்த வேர்டை பார்த்த உடனே இமீடியட்டா உங்களுக்கு என்ன கனெக்ட் ஆகும்? அப்ப நான் ஒரு ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணலாமே, இதுக்கு முன்னாடி நான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் படிச்சிருக்கிறேன். அப்ப ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி அபெக்ஸ் கோட்ல இந்த லிமிட் எக்ஸப்ஷனை வந்து நான் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. லிமிட் எக்ஸப்ஷன் cannot be catched through ட்ரை கேட்ச். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ட்ரை கேட்ச் யூஸ் பண்ண முடியாது. சரி, இந்த லிமிட் எல்லாமே சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ் வி ஹாவ் ஏ நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர்ஸ் டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட் 150 டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட். ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன்ல 150 தடவை இன்சர்ட் அப்டேட் டெலிட் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம், அதை தாண்டி யூஸ் பண்ண முடியாது. அப்படி நான் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்றேன், எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் அட் ஏ டைம்ல நான் இன்சர்ட் பண்ண முடியும் ஆர் அப்டேட் பண்ண முடியும்? 10,000. ஸோ நான் ஒரு சாக்கல் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன், எத்தனை சாக்கல் ஸ்டேட்மெண்ட்டை நான் வந்து கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? 100 சாக்கல் தான் பண்ண முடியும். ஸோ என்னோட சாக்கல் வந்து ரெக்கார்ட்ஸ் ரிட்ரீவ் பண்ணுது, மேக்ஸிமம் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் நான் ரிட்ரீவ் பண்ண முடியும்? 50,000 தான், அதுக்கு மேலே ரிட்ரீவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 60,000 அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. நீங்க வந்து என்ன ட்ரை பண்றீங்க? யூ ஆர் ட்ரைங் டு கொரி செலக்ட் நேம் ஃப்ரம் அக்கௌண்ட். இது என்ன பண்ணும்? எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்துட்டு வரும். எங்கிட்ட இருக்கிறது 60,000, பட் இட் வில் ட்ரை டு பிரிங் 60,000, பட் எனக்கு அலௌடு 50,000 தான். ஆனா என்னோட சாக்கல் எடுத்துட்டு வர்றது 60,000. இப்போ என்ன நடக்கும்? கோட் வில் பிரேக், லிமிட் எக்ஸப்ஷன் வந்துடும். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிமிட் எக்ஸப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. இந்த லிமிட் எக்ஸப்ஷன்ஸ் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த ப்ரெசன்டேஷன் நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கிறேன், அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். நீங்க கூகுள்ல போய் கவர்னர் லிமிட் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். சேல்ஸ்ஃபோர்ஸ் டாக்குமெண்டேஷன் போனீங்கன்னா நீங்க இந்த லிமிட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதை நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஒரு பெட்டர் அபெக்ஸ் கோடு எழுத முடியும். ஸோ தட் அந்த கோடு ரன் டைம்ல என்ன ஆகாது, கவர்னர் லிமிட்ஸ் எதையுமே ஹிட் பண்ணாது. இதை என்ஷூர் பண்றதுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு என்ன வேணும்னு பாத்தீங்க அப்படின்னா, யூ நீட் யூனோ இந்த லிமிட் நம்பர்ஸ். இந்த லிமிட் நம்பர் தெரிஞ்சாதான் நம்மளால ஒரு பர்ஃபெக்டான ரன் டைம்ல கவர்னர் லிமிட் ஹிட் ஆகாத அபெக்ஸ் கூட நம்ம எழுத முடியும். ஸோ எனக்கு ரன் டைம்ல எவ்வளவு சாக்கல் எக்ஸிக்யூட் ஆகும்னு எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு ஏதாவது வழி இருக்கா? ரன் டைம்ல நான் வந்து லிமிட்டை ரீச் பண்ணிட்டேனா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் லிமிட் கிளாஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட் கிளாஸ்ல 2 மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க பேசிக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மெத்தட் எடுத்துக்கோம். கெட் லிமிட் கொரிஸ் அப்படின்னா எவ்வளவு கொரிஸ் நீங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த கெட் லிமிட் கொரிஸ். ஸோ இந்த கெட் லிமிட் கொரிஸ் அப்படிங்கிறது எவ்வளவு சாக்கல் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இப்போ 100 சாக்கல்ஸ் அலவுட், ரைட்? நமக்கு வந்து 100 சாக்கல்ஸ் நமக்கு அலவுட், 100 சாக்கல்ஸ் அலவுட். நான் ஒரு அபெக்ஸ் கோட் எழுதியிருக்கிறேன். என்னோட அபெக்ஸ் கோட்ல நான் வந்து 2 சாக்கல் தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த கெட் கொரிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? 2. ஸோ 2 லெஸ் தேன் 100ஆ? எஸ், வி ஆர் குட். அப்போ சாக்கல் கொரிஸ், நம்பர் ஆஃப் சாக்கல் எக்ஸிக்யூஷனை வச்சு எனக்கு கவர்னர் லிமிட் ஹிட் ஆகக்கூடாது நான் ஃபீல் பண்ணா இந்த 2 மெத்தடையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. கெட் லிமிட் கொரி ரோஸ், எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வந்து கொரி பண்ணி எடுத்துக்க முடியும், உங்க ப்ரோக்ராம் ஆக்சுவலி இது வரைக்கும் எவ்வளவு கொரி பண்ணி எடுத்திருக்கு, எவ்வளவு ரோஸ் உங்களால இன்சர்ட் அப்டேட் ஆர் டெலீட் பண்ண முடியும், உங்க ப்ரோக்ராம் இது வரைக்கும் எவ்வளவு பண்ணியிருக்கு, எவ்வளவு டிஎம்எல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அலவுட், நீங்க உங்க அபெக்ஸ் கோட் இது வரைக்கும் எவ்வளவு பண்ணியிருக்கு, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட்ஸ் இதை பேரா நம்ம யூஸ் பண்ணலாம். 2 மெத்தடா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மெத்தடுக்கு இந்த மெத்தடுக்குள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா லிமிட்ங்கிற வேர்டு இங்க இருந்திருக்காது, அவ்வளவுதான் இதுக்கு உள்ள வித்தியாசம். இது எப்படி நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் அப்ளை பண்றது, லிமிட் எக்ஸப்ஷன் எப்படி த்ரோ ஆகும், என்ன எல்லாத்தையும் இப்ப நம்ம ஹேண்ட்ஸ் ஆனா பார்க்கலாம். டு டூ தட் லெட் மீ டேக் இன்டு தி டெவலப்பர் கன்சோல். டெவலப்பர் கன்சோல் போய்க்கிறோம். இதுல வந்து ஒரு மெத்தட் எழுதுறேன், பப்ளிக் வாய்ட் டூ டெஸ்ட் லிமிட் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து ஸ்டாட்டிக் மெத்தடா வைக்கலாம், நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஐம் கீப்பிங் இட் அஸ் ஏ ஸ்டாட்டிக். லெட் மீ சேவ் திஸ்.
ஸோ நான் சிம்பிளா 2 சாக்கில் எழுதி ஸ்டார்ட் பண்ண போறேன். அக்கௌண்ட் ஏசிசி இஸ் ஈக்குவல் டு ஐம் கோயிங் டு ரைட் எ சாக்கல். செலக்ட் நேம், செலக்ட் நேம் ஃப்ரம் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்த ஒரு சாக்கல் எழுத போறேன். கான்டாக்ட் சிஒயின் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி செலக்ட் லாஸ்ட் நேம், ரைட்? நமக்கு இங்க நேம் கிடையாது. ஸோ லாஸ்ட் நேம் ஃப்ரம் கான்டாக்ட். நான் என்ன பண்றேன், 2 சாக்கில் எக்ஸிக்யூட் பண்றேன், சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து லெஃப்ட் சைடில் எஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கனால கண்டிப்பா இங்க லிமிட் 1 தான் யூஸ் பண்ணும். மோர் தென் 1 ரோஸ் ரிட்டர்ன் பண்ண முடியாது. இதுக்கும் லிமிட் எக்ஸப்ஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ அதை மனசுல வச்சுக்கோங்க. ஸோ நான் 2 சாக்கில் எழுதியிருக்கிறேன், கிடைக்கிற ரெக்கார்ட்ஸ் ஸ்டோர் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட். இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். மெத்தட் இருக்கு. ஸோ மெத்தட் ஸ்டாட்டிக்கா இருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டாம். ஸோ நான் டாட் மெத்தட் கொடுத்து நான் என்ன பண்றேன், இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இதுதான் சிங்கிள் டிரான்சாக்ஷன். நான் எக்ஸிக்யூட் பண்றேன், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுது, முடிஞ்சிச்சு, டீபக் லாக் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷன். சரி, இந்த டீபக் லாக்ல நம்ம இந்த லிமிட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்க முடியும். அந்த மேக்ஸிமம் அலவுடு லிமிட்டை தான் மேஜிக்கல் நம்பர் அப்படின்னு ஜென்ரலா சொல்லுவாங்க. இப்போ இந்த லாக் ஓப்பன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கடைசியில உங்களுக்கு ஒரு சம்மரி கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மரியை பாருங்க. இந்த சம்மரி தான் லிமிட் லிமிட்ஸ் அண்ட் ஹவு மச் யூ ஹவ் கன்சியூம்ட் அப்படிங்கிறது. இப்போ இதை எடுத்துக்கோங்களேன். 100 சாக்கல் கொரிஸ் அலவுட். நம்ம 2 சாக்கல் கொரி எழுதியிருந்தோம். ஸோ அதனால நமக்கு 2 காட்டுது. நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரிட்ரீவ்ட் 50,000. நமக்கு எவ்வளவு ரிட்ரீவ் பண்ணிருக்கு? 2 தான் ரிட்ரீவ் பண்ணிருக்கு. வி ஆர் குட். இதே மாதிரி எல்லா லிமிட்டையும் இங்க என்ன பண்ணிருப்பாங்க, சம்மரி பண்ணிருப்பாங்க. அப்ப நீங்க ஒரு அபெக்ஸ் கோட் எழுதுறீங்கன்னா ஆல்வேஸ் இட்ஸ் குட் ப்ராக்டிஸ். அபெக்ஸ் கோடை எழுதுங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்க, இங்க வந்து பாருங்க உங்க கோடு ஒரு 70%க்கு மேல இருக்கக்கூடாது இந்த லிமிட் கன்சப்ஷன். அப்படி இருந்தாலே ஃபியூச்சர்ல எப்போ வேணாலும் இது ஹிட் பண்ணலாம் லிமிட் எக்ஸப்ஷன். ஸோ யூ கேன் என்ஷூர் தட் யூ ஆர் ரைட்டிங் அ குட் கோட் ஸோ தட் இட் இஸ் நாட் ஹிட்டிங் த கவர்னர் லிமிட் இன் ஃபியூச்சர். அது நீங்க என்ஷூர் பண்ணலாம். சரி, டீபக் லாக்ல போய் நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். இதை வச்சு நான் எப்படி என்னோட அபெக்ஸ் கோட்ல ரன் டைம்ல முடிவு பண்ண முடியும்? நான் கோடு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது எப்படி நான் முடிவு பண்ண முடியும் இது கவர்னர் லிமிட் ஹிட் ஆகுதா இல்லையா? அதுக்கு தான் லிமிட் கிளாஸ். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு லிமிட் எக்ஸப்ஷனை இப்போ கிரியேட் பண்ண போறோம். நான் இப்போ ஒரு கோட் எழுத போறேன். இந்த கோடு நீங்க ரியல் டைம்ல கம்பெனிஸ்ல எங்கேயுமே எழுதாதீங்க. இது வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக லிமிட் எக்ஸப்ஷனை கிரியேட் பண்றதுக்காக நான் எழுத போறேன். இட் இஸ் நாட் எ பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன்னா என்ன, இது டெவலப்பர் ரொம்ப கம்மியான ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கும். என்னால இந்த லிமிட்ஸ் எல்லாம் காட்ட முடியாது. ஸோ அதுக்காக ஐம் ட்ரைங் டு சிமுலேட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இன்டிஜர் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஃபார் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1, ஐ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 120, ஐ பிளஸ் பிளஸ். ஸோ ஒரு 120 டைம் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி ஒரு லூப் போட்டுக்கிறேன். இந்த லூப்புக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஐயை நான் பிரிண்ட் பண்ணி காட்டிடுறேன். அதுக்கப்புறமா I'm trying to execute a sockle. Last account, okay, ACC list is equal to select name from account அப்படின்னு கொடுத்துட்டு, தயவு செய்து இப்படி கோட் எழுதிடாதீங்க. ரியல் டைம்ல நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். திஸ் இஸ் நாட் ஏ பெஸ்ட் ப்ராக்டிஸ், ரைட்? ஏன் ஃபார் லூப்புக்குள்ள சாக்கல் எழுதக்கூடாது? ஏன்? பிகாஸ் இட் மே ஹிட் ஏ கவர்னர் லிமிட். நான் கவர்னர் லிமிட்டை பத்தி தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால இதை உள்ள எழுதுனா என்ன இம்பாக்ட் வரும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் இங்க எழுதுறேன். ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ். எழுதிட்டேன். ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் சாக்கல்ஸ் அலவுட் எவ்வளவு? 100, ரைட்? ஆனா இந்த லூப் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகுது? 120 டைம் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அப்ப இந்த லூப் 120 தடவை எக்ஸிக்யூட் பண்ணா லைன் நம்பர் 14ம் 120 டைம் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும். நமக்கு அலவுடே 100 சாக்கல்ஸ் தான். ஒவ்வொரு டைம் இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒவ்வொரு சாக்கல் கவுண்ட் ஆயிட்டே இருக்கும். யூஸ்ட் 1, 2, 3, 4, ரைட்? ஆல்ரெடி 2 சாக்கல் வெளியே வேற யூஸ் பண்ணிருக்கிறோம். அப்ப அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் டெஃபினெட்லி இட் வில் ஹிட் லிமிட் எக்ஸப்ஷன். பார்க்கலாம் லிமிட் எக்ஸப்ஷன் ஹிட் ஆகுதா இல்லையா. லெட்ஸ் சேவ் த கோட். எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு இப்போ லிமிட் எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிடுச்சு, ரைட்? ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. டூ many சாக்கல் queries 101. ஸோ லிமிட் எக்ஸப்ஷன் இங்க வந்திருக்கு. சிஸ்டம் டாட் லிமிட் எக்ஸப்ஷன் அது டீட்டெயிலா சொல்லுது. டூ many SOQL queries 101. அப்போ 101 எரர். ஸோ டூ many சாக்கல் queries 101 என்ன? நீங்க கவர்னர் லிமிட்டை ஹிட் பண்ணிட்டீங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாக்கல். 100 தான் அலவுட். யூ ஆர் ட்ரைங் டு எக்ஸிக்யூட் 101. ஸோ ப்ரோக்ராம் என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு இந்த இடத்துல.
இப்போ இந்த டீபக் லாக் ஓபன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இந்த டீபக் லாக்ல நமக்கு அந்த ஐ வேல்யூ என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஐ வேல்யூ கடைசி என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? 99 பிரிண்ட் ஆயிருக்கு. இட் மீன்ஸ் தட் 99 பிரிண்ட் ஆகும்போது ஓகே ஆல்ரெடி 2 எக்ஸிக்யூட் ஆயிருக்கா. ஸோ 99 பிளஸ் 2 101. 101வது டைம் இந்த சாக்கில் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணோம். கவர்னர் லிமிட் ஹிட் ஆகி வெளியே வந்துடுச்சு. இப்போ நீங்க இந்த ஃபார் லூப்புக்கு வெளியே எந்த கோடு எழுதியிருந்தாலும் எந்த கோடுமே எக்ஸிக்யூட் ஆகாது. பிகாஸ் ப்ரோக்ராம் பிரேக் ஆயிடுச்சு. நான் இப்போ ட்ரை கேட்ச் யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. யூ cannot யூஸ் எ ட்ரை கேட்ச் ஹியர். சரிங்களா? ஓகே. இப்போ நான் எப்படி இதை அவாய்ட் பண்றது? அதுக்கு தான் லிமிட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் லிமிட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு மெத்தடை எக்ஸாம்பிளா பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் லிமிட் கிளாஸ் லிமிட்ஸ் டாட் நமக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் மெத்தட் கெட் லிமிட் கொரிஸ். பிகாஸ் இது சாக்கல் ரிலேட்டடா நம்ம இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால கெட் லிமிட் கொரிஸ்ங்கிற மெத்தட் யூஸ் பண்றேன். இது வந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? allowed number. ஓகே allowed max allowed. ஓகே அப்படி எழுதிப்போமா? max allowed சாக்கல். எவ்வளவு சாக்கல் நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பர் எனக்கு இது கொடுத்துரும். உங்க பிளாட்ஃபார்ம் எவ்வளவு அலௌட் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது எனக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு என்னோட ப்ரோக்ராம் கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு இந்த லிமிட்டுங்கிற வார்த்தை மட்டும் நீங்க எடுத்து விட்டா போதும். அதுதான் அந்த மெத்தட் ஈஸியா ஞாபகம் வைக்கிறதுக்கு. ஸோ கெட் கொரிஸ். கெட் கொரிஸ் வந்து எக்ஸிக்யூட்டட் சோஃபா. ஓகே எக்ஸிக்யூட்டட் சோஃபா ஆர் கன்சியூம்ட் எவ்வளவு அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணும்? கொடுக்கும். இப்போ இந்த 120 நான் என்ன பண்றேன்? ஒரு 60 மாத்துறேன். ஓகே ஸோ தட் இது லிமிட் எக்ஸெப்ஷன் வராது அப்படிங்கிறதுக்காக இதை என்ன பண்றேன்? 60 மாத்திக்கிறேன். ப்ரோக்ராம் சேவ் பண்ணியாச்சு. எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ப்ரோக்ராம் சேவ் ஆகலன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டூ மெனி சர்க்கிள் கொரிஸ் வந்திருக்கு. ஸோ லெட் மீ ட்ரை டு சேவ் த கோட் ஒன்ஸ். ஓகே கோட் என்ன பண்ணிடுவோம்? ஒரு தடவை சேவ் பண்ணிக்குவோம். ஸோ 60 பிளஸ் 2 62 அவ்வளோதான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கணும். ஸோ லெட் மீ ட்ரை டு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ லிமிட் எக்ஸெப்ஷன் எதுவுமே எனக்கு வரல. நான் டீபக் லாக்ல போய் பார்க்குறேன். கடைசியில் பாருங்க லைன் நம்பர் 18ல 100ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. 19ல 100 அண்ட் சாரி 62ன்னு வந்திருக்கு. அதாவது இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? இது என்ன கொடுத்துருக்கு? 100 அப்படிங்கிற ஒரு நம்பரை கொடுத்துருக்கு. தட் இஸ் மேக்ஸிமம் சாக்கல் அலவுட் எவ்வளவு? 100. உங்க ப்ரோக்ராம் இது வரைக்கும் எவ்வளவு எக்ஸிக்யூட் பண்ணிருக்கு? 60 டைம் இந்த சாக்கல் ரன் ஆயிருக்கும். வெளியே 2 எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். 60 பிளஸ் 2 62. அதை வந்து என்ன பண்ணுது? இந்த நம்பர் நமக்கு கொடுக்குது. ரைட். ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெத்தட்ஸ். இது இப்போ நான் என்ன பண்ண போறேன்? யூஸ் பண்ண போறேன் என்னோட ப்ரோக்ராம்ல. இப்போ இந்த 60 நான் எப்படி மாத்துறேன்? 120ன்னு மாத்துறேன். ஸோ ஒவ்வொரு தடவை இந்த சாக்கலை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு டூ எ செக். நான் என்ன பண்ண போறேன்? ஒரு செக் பண்ண போறேன். என்ன செக் பண்ண போறேன் அப்படின்னா, எவ்வளவு அலவுட் சோஃபார் எவ்வளவு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, எவ்வளவு அலவுடுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மெத்தட் இருக்கு. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணிக்கிறேன்? இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளவு கன்சியூம் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் எவ்வளவு கொரீஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு மெத்தட். அப்ப இவ்வளவு நேரம் எவ்வளவு எக்ஸிக்யூட் பண்றோமோ அது டோட்டல் அலவுடோட கம்மியா இருந்தா அடுத்த சாக்கலை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஜாஸ்தியா இருந்ததுன்னா சாக்கல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். ப்ரோக்ராம் சாரி இந்த ஃபார் லூப் விட்டே வெளியே வந்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்? சிம்பிளா பிரேக் கொடுத்துறேன். இப்போ எனக்கு 100 வருது. ஐ எம் ஃபைன். 101 வரும்போது இங்க வந்து என்ன வந்திருக்கு? ஆக்சுவலி 101ங்கிறது எப்படி வந்திருக்கும்? இங்க எவ்வளவு எவ்வளவு கன்சியூம் பண்ணியிருக்கிறோம்? 100 தடவை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். இது என்ன வந்திருக்கு? ரைட் சைட்லயும் 100 தான் வருது. ஸோ 100 லெஸ் தேன் 100ஆன்னு பாக்குது. 100 லெஸ் தேன் 100ஆ? இல்ல. கண்டிஷன் ஃபெயில். அப்போ 100 தடவை சாக்கிள் எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச உடனே 101வது தடவை சாக்கிள் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. கண்டிஷன் ஃபெயில். ஸோ இங்க பிரேக்ல வந்து ஃபார் லூப் விட்டு வெளியே வந்துடும். ப்ரோக்ராம் எண்ட் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன நடந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த கோடு பிரேக் ஆகியிருக்காது. அதே டைம் 100 சாக்கல்ஸ் நமக்கு என்ன இருக்கும்? எக்ஸிக்யூட் ஆயிருக்கும். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். கோடு பிரேக் ஆகுதான்னு பார்ப்போம். லிமிட் எக்ஸெப்ஷன் வரல. பிகாஸ் ஏன் லிமிட் எக்ஸெப்ஷன் வரல? 100 அலவுட் நம்ம எவ்வளவு கன்சியூம் பண்ணியிருக்கோம்? 100 கன்சியூம் பண்ணிட்டோம். ஸோ 100 வந்த உடனே இங்க என்ன வந்துடுச்சு? 100 நடந்த உடனே இந்த பிரேக் நடந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ இந்த லிமிட் கிளாஸ் யூஸ் பண்ணி என்னால இப்போ ரன் டைம்ல எவ்வளவு அலவுட் எவ்வளவு கன்சம்ஷன் அப்படிங்கிறத பார்த்து ஃபர்தரா எக்ஸிக்யூட் பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ற ஒரு கேப்பபிலிட்டி எனக்கு கிடைக்குது. இதனால எனக்கு ரன் டைம் எக்ஸப்ஷன் லிமிட் எக்ஸப்ஷன் என்னால என்ன பண்ண முடியுது? அவாய்ட் பண்ண முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கவர்னர் லிமிட்னா என்ன, ஏன் சேல்ஸ்ஃபோர்ஸ்ல கவர்னர் லிமிட் யூஸ் பண்றாங்க, லிமிட் எக்ஸப்ஷன்னா என்ன சேல்ஸ்ஃபோர்ஸ் அபெக்ஸ்ல, அந்த லிமிட் எக்ஸப்ஷனை அவாய்ட் பண்றதுக்கு எப்படி லிமிட் கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே
கிளாரிட்டியா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஒரு நல்ல ஐடி கெரியருக்காக பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க ஃப்ரெஷரா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு கெரியர் கேப் நெறையா இருக்கலாம், இல்ல நீங்க நான் ஐடில இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஏன் ஐடில கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா சம்பளம் கம்மியா இருக்கலாம். உங்க எல்லாருக்குமே கரெக்ட்டான ஒரு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, Salesforce. ஆமாங்க. Salesforce ஒரு லோ கோட் பிளாட்ஃபார்ம். அதாவது அதில 60% கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். பாயிண்ட், கிளிக், டிராக் அண்ட் ட்ராப்ல தான் நம்மளோட வேலைகள் இருக்கும். ஒரு 40% கஸ்டமைசேஷன் இருக்கும். அதில சின்ன சின்னதா கோடிங் வரதான் வரும். ஆனா, அத ரொம்ப ஈஸியாவும் நீங்க கத்துக்கலாம். கத்துக்கிறத விட உள்ள போனதுக்கப்புறம் நல்ல ஈஸியா வேலையும் பார்க்கலாம். வருடத்திற்கு 3 லட்சத்திலேருந்து 4.5 லேக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சேலரி இருக்கும். அது ஆனுவலா பார்த்தீங்கன்னா 30%லேருந்து 40% வரைக்கும் ஹைக் வரும். மினிமம். மேக்ஸிமம் 100%, 200% கூட ஹைக் இருக்கும். இத நீங்க சும்மா கூகுள் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாத்துக்கும் மேல இதில வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்கு. எங்களுடைய ஏஜே ஸ்கில் டெவலப்மென்ட் வெப்சைட் போனீங்கன்னா, அதில பிளேஸ்மென்ட் செக்ஷன் போனீங்கன்னா, கேட்டகரி வைஸ் பிளேஸ் ஆனவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அவங்களுடைய லிங்க்டின் லிங்க் இருக்கும். அத கூட நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேல எங்களுடைய ஜாப் ஓரியன்டட், ஜாப் ரெஃபரல்ஸ் கேரண்டீட் மற்றும் ரியல் டைம் ப்ராஜெக்ட்டோட இருக்கக்கூடிய Salesforce ட்ரெய்னிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏஜே ஸ்கில் டெவலப்மென்ட் வெப்சைட் போயிட்டு கான்டாக்ட் அஸ் செக்ஷன் போங்க. அங்கே ஒரு என்கொயரி ஃபார்ம் இருக்கும். ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். எங்களுடைய கெரியர் கவுன்சிலர் உங்களுக்கு ஒரு 1-to-1 கால் போட்டு Salesforce பற்றியும் அதனுடைய பெனிஃபிட்ஸை பற்றியும் கைட் பண்ணுவாங்க. ஆல் த வெரி பெஸ்ட்.